காலை தியானம் ஜனவரி 7, 2024. தலைப்பானது விசுவாசம். ஆவின் கனியோ விசுவாசம். கலாத்தியர் 5:22. விசுவாசம் என்பது நம்பகத்தன்மை. ஆவியை பெற்ற மனிதன் தன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான், ஏமாற்ற மாட்டான். அவனிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அவனுக்கு எஜமானாகிய தேவன் பரிசுத்த அவனோடு எப்பொழுதும் இருக்கிறார். பண்ணையில் வேலை கேட்டு வந்தான் ஒரு வாலிபன். நீ எப்படி வேலை செய்வாய் என்று கேட்டார் பண்ணைக்காரர். புயல் வீசும்போது தூங்குவேன் என்று பதில் சொன்னான். பண்ணைக்காரருக்கு அது புரியவில்லை. ஆனால் அவனே அவருக்கு பிடித்திருந்ததால் வேலைக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் புயல் வீசியது. பண்ணைக்காரர் அவர் மணியும் எழுந்து தொழுவதற்கு ஓடினார்கள். தொழுவத்தில் ஜன்னல்களும் கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. மாடுகள் தூங்கி கொண்டிருந்தன. மண்வெட்டி, கடற்பாறை போன்றவற்றை எவையேனும் வெளியில் கிடைக்கின்றதா என்று பார்த்தார்கள். அவையெல்லாம் அவற்றுக்குரிய அறையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. களஞ்சியத்தின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. கலப்பைகள் எல்லா அறைக்குள் இருந்தன. விறகு எதுவும் வெளியே போக கிடைக்கவில்லை. எல்லா அடுக்கறையில் அடுக்கி கொண்டு வைத்திருந்தது. அந்த வாலிபன் தேடினார்கள். அவன் தூங்கி கொண்டிருந்தான். புயல் வீசும்போது தூங்குவேன் என்று அவன் சொன்னது தன் பொருள் விளங்கியது. தன் வேலையை ஒழுங்காக செய்கிறவன் அவசர காலத்தில் பதற வேண்டியதில்லை. வேலையை ஒழுங்காக செய்யாமல் பக்தி வேடம் போடுகிற எத்தர்கள் ஏமாற்றுக்காரர்கள். ஆவியானவரின் நிறைவை ஒருவர் பெற்றால் அவருடைய நம்பத்தக்க தன்மையாகிய விசுவாசம் இருக்கும். ஆவியானவரின் நிறைவை பெறுவதற்கு நம்பிக்கையாக விசுவாசம் தேவை. ஒன்றை மாத்திரம் இடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயே விசுவாசம் கேள்வினாலேயே எதினால் ஆவியை பெறுவீர்கள் என்று கேட்கிறேன். பவுல் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. நீங்களும் உங்கள் ரட்சிப்பு சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவருக்கும் முதிரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் முதிரை போடப்பட்டவர்களை நாம் நம்பலாம். அவருக்கு நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள். தேவன் நம்ப தகுந்தவர். எனவே அவரிடம் கேட்டால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக பரிசுத்த ஆவி தருவார். அவர் மூலம் நீங்களும் நம்ப தகுந்தவர்களுக்கு மாறலாம். ஜெபிப்போம். தேவனே, விசுவாசங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.